ஹாய், இங்கே பார்த்துங்க. எங்கள் வீட்டில் ராட்டு வாங்கியிருக்கோம். ராட்டு என் பொண்ணுக்கு ரொம்ப இஷ்டம். ராட்டுன்னா ரொம்ப பிடிக்கும். வறுத்து ரசம் வச்சு கொடுத்தா ரொம்ப டேஸ்டியாக சாப்பிடுவாள். நல்ல பெரிய ராட்டாக இருக்குது. வீட்டிலேருந்து வந்து தான் இங்கே கொடுப்பாங்க. வாங்கினோம். 1 கிலோ 200 நல்லா இருக்குது ராட்டு. இன்றைக்கி ராட்டு வறுவல் ரசம் சூப்பராக வறுத்து என் பொண்ணுக்கு ஹாய், இறால் வறுக்க போகிறோம். பார்த்துங்க, இறால் வறுக்க போகிறேன். கருவேப்பிலை, கொத்தமல்லி, தக்காளி, வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன். பாருங்கள், இறால் கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கிறேன். இது இனிமேல் தான் செய்யணும். இஞ்சி பூண்டு விழுது இது நல்லா அரைச்சி வச்சுருக்கேன். சூடாகிட்டு நான் இப்படி தான் செய்வேன். நீங்களாம் எப்படி செய்வீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள். எனக்கு இப்படி தான் தெரியும். கொஞ்சம் இந்த பச்சை வாடை போக வதக்கிட்டு நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் தண்ணி அடுத்தது வெங்காயம், ஆனியன் நான் எல்லாத்தையும் ஒன்றா வச்சுருவேன். கொஞ்சம் உப்பு, கல்லுப்பு, மஞ்சள், நல்லா அப்படியே தக்காளியெல்லாம் நல்லா கரையும். அந்த அளவுக்கு நல்லா வதக்கணும். வதக்கிட்டு அதுக்கப்புறமா தான் இறால் எடுத்து போட்டு அப்புறம் சாந்தலாம் கலந்து தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன். தேங்காய் அரைச்சி வச்சுருக்கிறேன். அதை இதில் ஊற்றுறேன். கொஞ்சம் வதங்கட்டும், 10 நிமிஷம் வதங்கட்டும். நான் எந்த வேலை தொட்டாலும் வளன்னு மெதுவாக தாங்க செய்கிறேன். செஞ்சும் என்ன பேர் கிடைக்குது? நல்ல பேரே கிடைக்காது. அப்படின்னா சாப்பிட்டு நல்லா இருக்குது நல்லா இல்லைன்னு வாயிலேருந்து வார்த்தையே வராது. நல்லா இல்லைன்னா அதுவே திட்டுதான், பயங்கரமாக திட்டுது. அதிலே தெரிஞ்சுக்கலாம். நல்லா இருந்தால் நல்லா இருக்குன்னு சொல்ல மாட்டாரு, அமைதியாக இருக்கும். இப்போ நல்லா இருக்கு, நான் உடனே கேட்பேன், ஏங்க நல்லா இருக்கா? ஏதோ இருக்கு அப்படிம்பாரு. எனக்கெல்லாம் ஒன்றுமே சமைக்க தெரியாது. ரசம் கூட வைக்க தெரியாது. நீங்கள் தான் ரசம் வைக்கிறது, இந்த மாதிரியெல்லாம் குழம்பு வைக்கிறது இதெல்லாம் கற்றுக்கிட்டேன். ஒன்று ஒன்றா கற்றுக்கிட்டு இப்போ நான் ஏதோ ஓரளவுக்கு நல்லா செய்கிறேன். எக்ஸ்பிரிமெண்ட் சக்ஸஸ்.
எங்கள் பாட்டியே திட்டம், ஒரு வேலை செய்ய மாட்டேங்குது, வருது ஆம்பளை பிள்ளை மாதிரி வருது, செஞ்சுது. வேலைக்கு போவேன், கம்பெனிக்கு போவேன், கிளம்பும்போது அங்கே 12 மணிக்கு மணி அடித்தா வந்து சாப்பாடெல்லாம் இருக்கும். உடனே வந்து யாரும் சாப்பிட மாட்டாங்க, ஃபஸ்ட்டு நான் தான் சாப்பிட. அது எங்கள் ஆத்தா அப்படி மறந்துட்டு, ஆம்பளைங்க சாப்பிட மாட்டி, உனக்கு என்ன அவசரம், நீ ஏன் சாப்பிட அப்படின்னு. நான் உடனே ஏம்மா அப்படின்னு கூப்பிடுவேன், பேசாம இருவேன் அப்படிங்குவோம் எங்கள் அம்மா. அந்த மாதிரி இப்பெல்லாம் அந்த பாட்டி இல்லை, அடக்கி பேசுறதுக்கு ஒருத்தர் இல்லை, ஒரு நாதி இல்லை. அது இருந்தால் அவ்வளோ வேலை பார்த்து வச்சுங்க எங்கள் வீட்டில். எனக்கு உதவியாக இருந்துச்சு. எங்கள் அப்பெல்லாம் செத்துட்டு இப்போ தான் தெரியும், வயசானவங்க எப்போதும் ஒருத்தங்க வீட்டில் இருந்தால் எவ்வளோ ஒரு நல்லதுன்னு. சில பேருக்கு அது இருந்தாலும் பிடிக்க மாட்டேங்குது, தனிமையாக இருக்குது, எவ்வளோ கஷ்டமாக இருக்குது, எவ்வளோ வேலை பார்க்க வேண்டியது. மானிய மருமக இருந்தாலும் ஏதாவது சண்டை போட்டுக்கிட்டாவது வேலையை பார்த்துருவாங்க, இல்லாமல் வச்சுட்டு நம்மளே பார்க்க முடியாது. இந்த தீவு இதுக்கு மேலே பார்க்க முடியாது. ஓகே, ரெடி ஆகிடுச்சு. இந்த அளவுக்கு நல்லா வதக்கிட்டேன், பார்த்து நல்லா சுருளை வதக்கிட்டேன். அவ்வளோதான். இப்போ ராட்டை எடுத்து போடப்போம். தண்ணியெல்லாம் இது இருக்கும், அதனால் ரொம்ப தண்ணி விடும். இது ரொம்ப இது பண்ணக்கூடாது, புளிஞ்சிட்டு தான் போகும். குறைச்சி வச்சுக்கணும் போய். ஓகே, அவ்வளோதான். முடிஞ்சிச்சு. அப்புறம் வந்துட்டு கலப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்துட்டு சின்ன டப்பாவில் ஊற்றிட்டு இருந்தோம். இவ்வளோ இது இருந்துச்சு, இஷ்டத்துக்கு அதெல்லாம் அளவெல்லாம் கணக்குது, நிதானமாக போடுறது. என் வீட்டுக்கு அரைச்சி அள்ளி மிளகாத்தூள் அள்ளி கொட்டுற அப்படிங்கிறாரு. ஏதோ செஞ்சிடுறேன், ஆனால் நல்லா தான் செய்கிறேன். சில நேரம் ரொம்ப மோசமாக செஞ்சிடுவேன், சாப்பிட முடியாது, எனக்கே தெரிஞ்சிடும், வாயில் வைக்க முடியாது. நம்மகிட்ட பேசிக்கிட்டே போட்டுறப்போம், கொஞ்சம் தான், லைட்டாக தான் இருக்கும். வாசனை வருது, சூப்பராக இருக்கு. பா நல்லா வருது, வாசனை அடிக்குது. தண்ணி விடுது பாரு, தான் இஞ்சி பூண்டு தண்ணி வேஸ்ட் பண்ணுவோம், கொஞ்சம் ஊற்றிடுவோம். இதெல்லாம் ஒன்று போட்டணும், போட்டு நல்லா வதக்கணும். இதை போட்டு நல்லா கிண்டு. அது எண்ணெயில் போட்டு வதக்கணும்னா அது கறி போன மாதிரி ஒரு இதாகிடும். இப்படி மேலே தூக்கிட்டோன்னு வச்சுங்களேன், அது பச்சையாக அப்படியே ஃப்ரெஷ்ஷாக கொஞ்சம் இருக்கிற மாதிரி இருக்கும், கொஞ்சம் நல்லாவும் இருக்கும் யோசனையாக. அதனால நான் இப்படி செய்வேன். நீங்களாம் எப்படி செய்வீங்கன்னு தெரில, இப்படிதாங்க சமைப்பேன். ஓகே, இது கொஞ்சம் நேரம் வேகட்டும். கொஞ்சம் வெந்தவன் தேங்காய் ஊற்றி முடிச்சிட வேண்டாம். கொஞ்சோண்டு தேங்காய், ரொம்ப போடாமல் இது
இதுக்கு வெங்காயம் வெங்காயம் தக்காளி தான் நிறைய போடும். அப்போ தான் வந்து கொஞ்சமாக இருந்தாலும் ராட்டு கொஞ்சம் நிறையா இருக்கும், நல்லா அது டேஸ்ட்டாக இருக்கும். அந்த வெங்காயம் தக்காளி மட்டும் அந்த இறாலில் திங்கிறோமோ இல்லையோ, அந்த வெங்காயம் தக்காளி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அப்படியே சாதத்தில் போட்டு நல்லா பிசைஞ்சு சாப்பிடலாம், சூப்பராக இருக்கும். கையை கழுவணும் வச்சுட்டேன். அவ்வளோதான். மூடிட்டு இது நல்லா வேகட்டும். சூப்பராக ஒரு 10 நிமிஷத்தில் நல்லா சுருண்டு நல்லா ப்ரௌன் கலராக வரணும். அந்த அளவுக்கு நல்லா வறுவறுன்னு வறுத்து டேஸ்ட்டு பண்ணும். மண் சட்டியில் தான் நான் குழம்பு வைப்பேன். மண் சட்டி ஒரு 3 நாள் வச்சுருக்கேன். இது வந்து தாளிக்கிற சட்டி, கடுகு இந்த மாதிரி தாளிக்கலாம். சின்ன சட்டி அழகாக இருக்கேன்னு வாங்கிட்டு வந்தேன். என்ன இது மண் சட்டின்னா ரொம்ப பிடிக்கும். ஒரு இடத்துல நிறைய பார்த்தேங்க, அழகழகாக மண் சட்டி நிறைய வித்துச்சு என்னென்னமோ. அதை வந்து ஒரு நாளைக்கு அந்த வீடியோ பிடிக்கும். அங்கே தான் ஒரு வாட்டி நல்ல அகலமான சட்டி வாங்கிட்டு வந்தாங்க. அது என்னன்னா உடஞ்சி போயிட்டு, வீடு சுண்ணாம்பு அடிக்கும்போது வச்சுருந்தேன்னா அது தூக்கி எல்லாத்தையும் கொண்டு போட்டதில் அதில் என்னத்தை தூக்கி போட்டாலும் தெரியல, எல்லாம் படாருன்னு உடஞ்சி நொறுங்கி கிடக்கு. அதனால் சூப்பரான பொருள். மண் சட்டியை மட்டும் பொன் சட்டி மாதிரி அழகாக வச்சுக்கணும். இது வந்து புதுசாக இதில் வந்து கொஞ்சமாக குழம்பு அப்படி வத்த குழம்பெல்லாம் வைக்கலாம், சூப்பராக இருக்கும். அதனால் சட்டி தாங்க அதிகமாக, மண் சட்டி தான் வைப்பேன். எண்ணெய் சட்டிலாம் ரொம்ப யூஸ் பண்ண மாட்டேன். இந்த மாதிரி வறுக்கிறதுக்கு மட்டும்தான். சட்டி வகை நிறையா இருக்குது. ரெடி ஆகிடுச்சு, சூப்பராக வந்துருச்சு. பார்த்துங்க நல்லா வந்திருக்கு, சூப்பராக பண்ணி வந்துடும். கொஞ்சோண்டு டேஸ்ட் நம்ம டேஸ்ட்டு பார்த்து தான் அடுத்தது பிள்ளைங்க. சுடுது. நல்லா வந்திருக்கு, சூப்பராக இருக்குது. நீங்களும் இதுமாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. நான் போய் சாப்பிட போகிறேன், ரொம்ப பசிக்குது. ரொம்ப பசிக்குது, நான் சாப்பிட போகிறேன். பாய். இப்பா எந்திரி, சூப்பராக இருந்திருக்கு.